அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்றால் என்ன? அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? கண்ணியமிக்கவர்களே, சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது நரகத்தின் மீது ஒரு பாலம் நிறுவப்படும். அதற்கு சிராத்துல் பாலம் என்று கூறப்படும். இது முடியை விட மெல்லியதாகவும் வாளை விட கூர்மையாகவும் இருக்கும். கண்ணியமிக்கவர்களே, அமல்கள் நிறுவப்பட்ட பிறகு மக்களை சிராத் பாலத்தின் மீது நடந்து செல்லும்படி கட்டளையிடப்படும். ஒவ்வொரு மனிதரும் அந்த பாலத்தின் மீது நடந்து செல்வார்கள். முதலாக நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது உம்மத்தை அழைத்துக் கொண்டு சிராத்தின் பாலத்தின் மீது நடந்து செல்வார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஈமான் உடையவர்கள் தங்களின் ஈமானின் தரத்திற்கு தக்கவாறு சிராத்தின் பாலத்தில் கடந்து செல்வார்கள். சிலர் கண்ணிமைக்கும் நேரத்திலும், சிலர் மின்னல் வேகத்திலும், சிலர் குதிரையின் வேகத்திலும், சிலர் ஒட்டகத்தின் வேகத்திலும் கடந்து செல்வார்கள். மேலும் சிலர் அந்த பாலத்தில் நடந்து செல்ல முடியாமல் வழுக்கி நரகத்தில் விழுவார்கள். கண்ணியமிக்கவர்களே, சிராத் பாலம் மிகவும் இருள் சூழ்ந்ததாக இருக்கும். ஈமானுடையவர்களுக்கு மட்டும் அவரவர் ஈமானின் தரத்திற்கு தக்கவாறு பிரகாசம் வழங்கப்படும். அதன் வெளிச்சத்தில் அவர்கள் சிராத் பாலத்தை கடந்து செல்வார்கள். அன்புள்ளம் கொண்டவர்களே, நாம் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து மறைத்து நம்மளையும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.